அப்ரிஷியேட் பண்றாரு. அதை கேட்டு சந்தோஷப்படுற ஒய்ஃப், நான் வந்து உங்களோட கிஃப்ட் பிரிச்சு பார்க்கலாமா அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த டேபிள்லயே கிஃப்டையும் பிரிச்சு பாக்குறாங்க. அது ஒரு சின்ன ட்ரெஸ், அழகான, அதாவது பிறந்த குழந்தைக்கு போடக்கூடிய ட்ரெஸ். ப்ரொஃபசர் லீயோட அம்மா அவங்க கையாலேயே செஞ்சதான். அது மட்டும் இல்லாம பிளஸ் அப்படின்ற வேர்டை வந்து எம்ப்ராய்ட் பண்ணிருக்காங்க. அது ஏன்னா இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த கருவுல இருக்கிற குழந்தைக்கு பிளஸ்ஸிங் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்களா. சோ அதை சிம்பலைஸ் பண்றதுக்காக பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எம்ப்ராய்ட் பண்ணியும் கொடுத்திருக்காங்க. அதை பார்த்து இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க அம்மாவுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிக்கிறாங்க. ப்ரொஃபசர் என்னதான் சந்தோஷமா பேசினாலும் அவங்க ஒய்ஃப பார்க்கும்போது என்னமோ தெரியல, அவருக்கு சின்ன சின்ன கவலை வந்து போற மாதிரி தெரியுது. அப்போ அந்த ஹஸ்பண்ட் வந்து, நீங்க ஏன் கொரியாக்கு இந்த டைம் வந்திருக்கீங்க அப்படின்ற கேள்வியை கேட்கிறாரு. அந்த சீன் பதில் அதே டைம் லைன்ல நடக்கிற சீன்ல வேற ஒரு இடத்துல ஒரு ஃபேமிலி கேரவேன்ல டூர் போயிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து ஒரு ஸ்னோவி டே தான். அது நல்ல பனி கொட்டுற ஒரு இரவா இருக்கு. இங்க ப்ரொஃபசர் லீ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ஏன் கொரியாக்கு வந்தோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டாரு. அதை கேட்டு கொஞ்சம் அவங்களுக்கு ஷாக்கா தான் இருக்கு. ஏன்னா அவங்களும் கேரிங் இல்லையா, அவங்களும் பிரெக்னெண்டா இருக்காங்க இல்லையா. சோ அந்த விஷயம் அவங்களுக்குமே ஒரு ஷாக்கா இருக்கு. அவங்களுமே கடைசியில கேக்குறாங்க என்னதான் நடந்தது, ரிசல்ட் என்ன அப்படின்ட்டு. இப்ப நம்ம ஆளுங்கட்சி பார்ட்டியில காட்டுறாங்க. இப்ப நம்ம ஆளுங்கட்சி மீட்டிங்க காட்டுறாங்க. அந்த சென்டர் பர்சன், அதாவது ஜட்ஜ் மாதிரி இருந்தாரு இல்லையா, மேபி அவர் வந்து ஒரு ஸ்பீக்கரா இருக்கலாம், அவரை காட்டுறாங்க. அவரும் இங்க மேடம் இருக்காங்க. இவங்க வந்து ஒரு முக்கியமான பதவியில இருக்கிறவங்க போல இருக்கு ஆளுங்கட்சியில. அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த ஸ்பீக்கர் வந்து இந்த பில்லுக்கு எதிராக தான் ஓட் பண்ணியிருக்காரு. யூஸ்வலா ஸ்பீக்கர் எல்லாம் ஆளுங்கட்சி ஆளுங்களா தான் இருப்பாங்க எப்பவுமே. பட் இருந்தாலுமே அவர் வந்து அந்த பில்லுக்கு அகெயின்ஸ்டா ஓட் கொடுத்திருக்காரு. இது பிரசிடென்ட்டுக்குமே ஒரு ஷாக்கா தான் வந்திருக்கு. சோ அதை பத்தி தான் கேள்வி ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா, அவருக்கு 10 வருஷமா குழந்தை இல்ல, இப்படி இருந்து இப்பதான் அவங்க ஒய்ஃப் வந்து பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. சோ அந்த இடத்துல அவரே வந்து யோசிச்சு பார்த்திருக்காரு என்ன நடக்கும் அப்படின்ட்டு. 10 வருஷமா இந்த குழந்தைக்காக காத்திருந்து ஒருவேளை அந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை, அதை அபார்ட் பண்ணணும்னு நினைச்சா அதை அவங்களால தாங்கிக்கவே முடியாது. சோ அதனால நான் அஸ் அ பேரண்டா என்னால இந்த பில்ல பாஸ் பண்ண முடியல, இந்த பில்லுக்கு ஃபேவரா என்னால கொடுக்க முடியல ஓட் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றாரு. அதை கேட்கறதுக்கு ஆளுங்கட்சி மேடம்க்கு கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கிரிமினல் இல்லாத உலகத்துல உங்க குழந்தை பிறக்கிறதுக்கான உரிமையை நீங்க தடுத்து நிறுத்திட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ the bill was rejected. இப்பதான் அது நமக்கு தெரியுது கிளியரா. மறுபடியும் ப்ரொஃபசர் ஃபேமிலியோட பேசிட்டு இருக்காரு. அப்ப கேட்கும்போது அப்பா என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா நான் இந்த பில்லுக்கு ஓட் பண்ணிருப்பேன், ஏன்னா வந்து என் குழந்தை வந்து இந்த மாதிரி சைக்கோஸ் இல்லாத உலகத்துலதான் பிறக்கணும் அப்படிங்கிறாரு. ஆனா கிளியர்லி அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப அப்செட்டா தெரியுறாங்க. ஏன்னா அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க இல்லையா, அவங்க சொந்த குழந்தையோட பிறப்புரிமையை யாரோ ஒருத்தர் தடுத்து நிறுத்தினா கஷ்டமா இருக்கும் இல்லையா, அந்த கஷ்டம் அவங்க முகத்திலே தெரியுது. சோ அவங்க ஒய்ஃப் அப்செட் பண்ணக்கூடாதுன்னு அந்த டிஸ்கஷனோட அதோட முடிச்சுக்கிட்டு அவங்க ஒய்ஃப் எனக்கு டயர்டா இருக்குன்னு போய் படுத்துடுறாங்க. அவங்க ஒய்ஃப் படுத்ததுக்கு அப்புறமா இவங்க ஒரு டிஸ்கஷனை ஆரம்பிக்கிறாங்க. அவனை பிடிச்சாச்சா அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த ஹெட் ஹண்டரை தான் நினைச்சேன். ஆக்சுவலா இவங்க 7 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஏதோ ஒரு சம்பவத்தை பத்தி பேசுறாங்க. அதுக்கப்புறம் ஜெனிஃபர்ன்ற ஒரு கேரக்டரை பத்தி பேசுறாங்க.